இந்த பகுதியில் வானதி தவறி தண்ணீரில் விழுந்ததும், ஐயோ இது என்ன விபரீதம், திருமலை உன்னால் வானதியை காப்பாற்ற முடியுமா என்று பார். 16ஆம் அத்தியாயம். பூங்குழலி பாய்ந்தாள். பகுதி 3. வானதி கோயில் மண்டபத்தின் மீது ஏறாமல் தவறி தண்ணீரில் விழுந்ததும் முதலில் மண்டபத்தின் மேல் ஏறியிருந்தவர்கள் கவலை அடைந்தார்கள். ஆனால் உடனடியாக அந்த கவலை மாறியது. வானதி ஜோதிடர் வீட்டு கூரை மீது தொத்திக் கொண்டதை பார்த்து அவர்களுக்கு தைரியம் உண்டாயிற்று. இளைய பிராட்டி ஓரளவு குதூகலமே அடைந்தாள். வானதியை அபாயகரமான நிலைமைகளில் சிக்க வைப்பதிலும் அவள் எப்படி சமாளிக்கிறாள் என்று பார்ப்பதிலும் குந்தவை தேவிக்கு எப்போதும் உற்சாகம் இருந்தது. வீராதி வீரனான தம்பியை மணந்து கொள்ளப் போகிறவள் நெஞ்சத் துணிவுள்ள தீரமங்கையாக வேண்டும் என்பதில் இளைய பிராட்டிக்கு ஸ்ரத்தை இருந்தது. அத்தகைய தீரத்தை வானதியின் உள்ளத்தில் வளர்க்கும் பொருட்டு குந்தவை பல உபாயங்களையும் தந்திரங்களையும் கையாண்டு வந்தாள். அந்த உபாயங்கள் நல்ல பலன் அளித்திருக்கின்றன என்ற நம்பிக்கையும் அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. சில காலமாக வானதி மூர்ச்சையடைந்து விழும் வழக்கத்தை விட்டுவிட்டிருந்தாள் அல்லவா? இப்போது குந்தவையின் தந்திரம் ஒன்றும் இன்றி தெய்வாதீனமாகவே வானதியின் தீரத்தை சோதிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுவிட்டது. சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்க ஓர் ஓட்டுக்கூரையின் மேல் வானதி தொத்திக் கொண்டிருந்தாள். அவள் பயப்படாதிருப்பாளா? ஜோதிடரின் சீடன் படகு கொண்டு வந்து அவளை தப்பு வைக்கும் வரையில் தைரியத்தை கைவிடாது இருப்பாளா? ஆம், இருப்பாள், சந்தேகமில்லை. இத்தனை காலமும் அளித்து வந்த பயிற்சி இச்சமயம் பயன்படாமலா போய்விடும்? இவ்விதம் குந்தவை எண்ணமிட்டுக் கொண்டிருந்த போது ஆழ்வார்க்கடியான், தாயே இது என்ன, கூரை நகர்வதாக தோன்றுகிறதே என்றான். உன் கண்ணிலே ஏதோ கோளாறு, வெள்ளம் நகர்ந்து செல்கிறது, கூரை நகர்வதாக தோன்றுகிறது என்றாள் குந்தவை. இப்படி சொல்லும் போதே அவளுடைய உள்ளத்திலும் சந்தேகம் உதித்து விட்டது. அதன் அறிகுறி முகத்திலும் காணப்பட்டது. அம்மா, நன்றாக பாருங்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஐயோ இது என்ன விபரீதம் என்றாள் இளைய பிராட்டி. ஜோதிடரே, உம்முடைய சீடன் சீக்கிரம் படகுடன் வருவானா என்றான் ஆழ்வார்க்கடியான். போதும் போதும், ஜோதிடரையும் அவருடைய சீடனையும் நம்பியது போதும். திருமலை, உன்னால் வானதியை காப்பாற்ற முடியுமா என்று பார். இல்லாவிட்டால் நானே வெள்ளத்தில் குதிக்க வேண்டியதுதான். வானதிக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் அப்புறம் நான் ஒரு கணமும் உயிர் வைத்திருக்க மாட்டேன் என்றாள். தாயே, அபாயம் நேரும் காலத்திலேதான் நிதானத்தை இழக்கக்கூடாது. இது தங்களுக்கு தெரியாதது அல்ல. கொடும்பாளூர் இளவரசிக்கு உதவி செய்வதற்காக என் உயிரை கொடுக்கவும் சித்தமாக இருக்கிறேன். அதனால் பயன் ஏற்பட வேண்டுமே. படகு இல்லாமல் நான் மட்டும் நீந்திச் சென்றால் அந்த கூரையில் போய் நானும் தொத்தி ஏறிக் கொள்ளலாம். கொடும்பாளூர் இளவரசியை தாங்கும் கூரை என்னையும் சேர்த்து தாங்குமா? அல்லது 2 பேரையும் வெள்ளத்தில் அமுக்கிவிட்டு கூரையும் கீழே போய்விடுமா? இதை பற்றி சிறிது யோசிக்க வேண்டும். பூங்குழலியின் சிரிப்பு சத்தத்தை கேட்டு அவளை இருவரும் திரும்பி பார்த்தார்கள். இந்த வீர வைஷ்ணவர் யோசித்து முடிப்பதற்குள் கொடும்பாளூர் இளவரசியின் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றாள் பூங்குழலி. அப்படி நேர்ந்தால் இந்த ஓடக்கார பெண் சந்தோஷப்படுவாள் என்று ஆழ்வார்க்கடியான் கூறியதும் பூங்குழலியின் முகத்தில் ஆத்திரம் கொதித்தது. அடுத்த பகுதியில். Please support, subscribe, like and share. Thank you. அதோ பாருங்கள், ஜோதிடர் சீடன் படகுடன் வருகிறான். வானதி ஏறியிருந்த கூரையோ வெள்ளத்தோடு போய்க் கொண்டிருந்தது.